ஜேஜியின் மனைவி வந்திருப்பதாக என்னுடைய மனைவி சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க சொன்னாதானே கேட்பாக என்று அவள் சொன்னாள். சரிம்மா, என்னதான் பிரச்சனை என்று நான் அவளிடம் மீண்டும் கேட்டேன். வருமானத்துக்கு ஒன்றும் குறையில்லை அண்ணன், ஆனா முழுசும் குடும்பத்துக்கு வராம என்று அவள் இழுத்து கொண்டே போனாள். அதிர்ந்து போனேன் நான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னம்மா சொல்ற நீ? ஜேஜி என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கும் ஜே கோவிந்தன் முகம் மனதுக்குள் வந்து போயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். நீ சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதே, ஏதாவது பொண்ணுங்க விஷயத்துல காசு போகுதா என்று அவளிடம் மீண்டும் கேட்டேன். ஐயோ இல்லைண்ணா, அதில் அவர் மேலே ஒரு துளி குறையில்லை, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கண்ணே என்று சொன்னான். பையனுங்க நல்லா படிக்கிறானுங்களாம்மா? பெரியவன் என்ன படிக்கிறான் என்று நான் கேட்டேன். 10வது படிக்கிறான். ஸ்கூலில் வர சொல்லி சொன்னாலும் இவர் போகிறதில்ல. கேட்டால் வேலை அதிகம்னு சொல்கிறாரு. கடைசியாக பையனை அறைக்கு வெளியே நிற்க வச்ச பிறகு போகிறாரு. போனாலும் எதுக்கு வெளியில் நிற்க வச்சிங்கன்னு வாத்தியார்கிட்ட சண்டை என்று தான் சொல்ல வேண்டும். சலிப்புடன் போய்கொண்டே இருந்தது ஜேஜியின் மனைவியின் குரல் என்று தான் சொல்ல வேண்டும். சரிம்மா, இன்னைக்கு நான் ஜேஜியை பார்த்து பேசுகிறேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத, போயிட்டு வா என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையின் சோம்பல் உடலிலும் மனதிலும் இருந்தது. குளித்து முடித்து 10:15 மணி இருக்கும்போது ஜி டுட்டோரியல்ஸ் படிக்கட்டில் ஏறி முன்னால் இருந்த சிறிய அறையில் அமர்ந்திருந்தேன். இன்னொரு அறையின் உள்ளே நுழையும் இடத்தில் ஜே கோவிந்தன் முதல்வர் என்று பெயர் பலகை இருந்தது. பெயருக்கு பின்னால் ஜேஜியின் பட்டங்கள் அவன் பெயரை விட நீளமாக இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். அனுமதி பெறாது உள்ளே வர வேண்டாம் என்று ஒரு அறிவிப்பு என்னை பயமுறுத்தியற்று. அறை கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்ததால் எனக்கு தயக்கமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன சார், அட்மிஷனா? உள்ளே நுழைந்த அந்த பெண் ஜேஜியின் உதவியாளராக இருக்க வேண்டும். பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து பழைய மர மேஜை மீது ஏதோ ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தை வைத்து எழுத துவங்கிற்று என்று தான் சொல்ல வேண்டும். பெயர் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன தேர்வு எழுதணும்? இப்போ குரூப் ஐஐக்கு. இல்லைம்மா, நான் ஜேஜியோட நண்பர், அவரை பார்க்கணும் என்று சொன்னான். மன்னிச்சுக்கங்க சார், ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார், கொஞ்ச நேரம் ஆகும் என்று சொன்னாள் அந்த பெண். 14 நிமிடங்கள் போன பிறகு அவனுடைய அறையிலிருந்து 3 பேர் வெளியே போனார்கள். 2 பேர் வெள்ளை வேட்டி சட்டையிலும் ஒருவர் லுங்கி சட்டையிலும் போக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உதவி பெண் சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா அதிசயமா இருக்கு என்று சொன்னபடி ஓடி வந்து ஜேஜி என் கையை பிடித்து கொண்டான். முரட்டுத்தனமாக கை இருந்தது. சிறுவயதில் ஏற்படித்து கல்வுடைத்து களை எடுத்த கை. பழைய சோற்றில் கரைந்து போன அந்த நாட்கள் மனதில் ஆடிற்று. விடுமுறை நாட்களில் கிடைத்த வேலைக்கு சென்று கிடைத்ததை சாப்பிட்டு அடுத்த ஆண்டுக்கான படிப்பு செலவுக்கு காசு சேர்த்த நாட்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன ஜேஜி, வேலையா இருந்தியா? தொந்தரவு செஞ்சிட்டனா என்று கேட்டேன். ஒன்றுமில்லப்பா, ஒரு பஞ்சாயத்து என்று சொன்னான். ஏதோ மீட்டிங்கில் இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு என்று கேட்டேன். ஆமாம், அதுவும் ஒரு மீட்டிங் தான், 2 பேரும் சம்மதிங்க, ஒத்து போகலை, அதான் பேசி அனுப்பினேன் என்று சொன்னான். என்ன இது உனக்கு சம்பந்தமில்லாத என்று கேட்டேன். பெரிதாய் சிரித்தான் ஜேஜி. அதுவே பதிலாய் இருந்தது. அப்புறம் டுட்டோரியல் எப்படி போகுது என்று கேட்டேன். ஒன்றும் குறையில்லை என்று சொன்னான். எவ்வளவு பேர் படிக்கிறாங்க என்று கேட்டேன். இப்போதைக்கு 300க்கு மேலே. ஒருவருக்கு எவ்வளவு கட்டணம் என்று சொல்லி அதை 300 பேருக்கு கணக்கிட்டு சொன்னபோது அது 6 இலக்கத்தை தாண்டி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன, ஓய்வுங்கிறதே கிடையாது. எது என்ன ஆனாலும் தினமும் இங்கே வந்து உட்கார்ந்தாதான் வேலை நடக்கும் என்று சொன்னான். மேஜை மேல் ஆங்கிலத்தில் 1, தமிழில் 2 என 3 செய்தித்தாள்கள் இறைந்திருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். சரி ஜேஜி, உன் பையன் என்ன படிக்கிறான் என்று கேட்டேன். 10வதுப்பா. அந்த புகழ்பெற்ற பள்ளியின் பெயரை சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். 10வதுனா அடிக்கடி பெத்தவங்களை வர சொல்லுவாங்களே என்று கேட்டேன். சொல்லுவாங்க, ஆனால் நான் போகிறதில்ல. போகாமல் விட்டால் பையனை தான் கண்டிப்பாங்க. சரி, எப்படி படிக்கிறான் பையன், என்ன ரேங்க்கு என்று கேட்டேன். இந்த கேள்விகளுக்கு ஜேஜியிடம் இருந்து பதில் இல்லை. மௌனம் நீட்டிக்கத்தான் தொடர்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும்.
இது சரியில்லை ஜேஜி. நீ செய்கிற சமுதாய பணி எல்லாம் எனக்கு தெரியும். அனாதை இல்லம், முதியோர் இல்லம், சுழற்சங்கம், இதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து நன்கொடை போகுதுங்கிறதும் தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்ம குழந்தைங்க குடும்பம் இது ரொம்ப முக்கியம் என்று சொன்னேன். அதற்கு மேல் தொடர்ந்து அதை பேச நட்பு மனம் இடம் தரவில்லை. எதுவும் தெரியாதவர்களுக்கு வேண்டுமென்றால் ஏதாவது அறிவுரை சொல்லலாம். ஜேஜி மௌனம் கலைந்து, வாப்பா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல அவன் வீட்டுக்கு கிளம்பினோம் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டுக்கு சென்று விட்டோம். ஜேஜியின் வீட்டில் அவன் பையனும் மனைவியும் இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வாங்கண்ணே என்று சொன்னான். பெரியவனை அழைத்து பேசினோம். அந்த வீட்டிலும் பையன்கள் முகத்திலும் ஜேஜியின் 6 இலக்கு வருமானத்திற்கான சாயல் எதுவும் இல்லாதது எளிமையா இயலாமையா என்று குழப்பமாக இருந்தது. ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. ஜேஜிக்கு பிள்ளைகள் மேலும் வீட்டின் மேலும் கவனம் ரொம்பவும் குறைவு என்பது. ஜேஜியை தனியே அழைத்து கேட்க அவன் சிறிதும் அசராமல், இந்த பாருப்பா, உரம் வச்சு தண்ணி ஊற்றி வேலி போட்டு வளர்த்தா ரோஜாவும் குரோட்டன்ஸும் தான் வளரும். காக்கா துப்பி விட்டு போகிற வேப்பங்கொட்டையும் புளியங்கொட்டையும் எந்த உரமும் இல்லாமல் எப்படிப்பா பெரிய மரமாக வளருது என்று எதையோ பேச துவங்க எனக்கு எரிச்சலாயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சு பேசுறியா இல்லை புரியாமல் பேசுறியா? உன்னோட டுட்டோரியலில் 3 செய்தித்தாள் வாங்குற நீ வீட்டில் பையனுங்க படிக்கிறதுக்காக ஏன் எதுவுமே வாங்கிறது இல்லை? இது ஒரு சின்ன உதாரணம். மாதம் ஒரு முறை பையனோட பள்ளிக்கூடம் போய் அவன் எப்படி படிக்கிறான்னு பாரு. வாரம் ஒரு முறை வெளியில் கூட்டிக்கிட்டு போய் நல்லா சாப்பிட வை. ஒத்த ஆளாக ஏர் எழுக்கிற பலம் உடம்புலையும் வேணும், மனசுலையும் வேணும் சொல்லிவிட்டு விடை பெற்றேன். தொடர்ந்து அலுவல்களில் நான் ஜேஜியை மறந்து போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். 1.5 மாதம் கழித்து ஜேஜியின் அழைப்பு கைபேசியில் வந்தது. என்ன ஜேஜி, சௌக்கியமா? அதற்குள் அவனுடைய மனைவி கைபேசியை அவனிடமிருந்து வாங்கி என்னிடம் பேசியது. அண்ணே சௌக்கியமா அண்ணே? நீங்கள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் மாதத்துக்கு 2 தடவை பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்குறார். அதை விட செய்தித்தாள் வாங்கி போட்டிருக்கிறார். 15 நாளைக்கு ஒரு தடவை எல்லோரையும் வெளியே கூட்டுக்கிட்டு போகிறார். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அண்ணே என்று அவள் சொன்னாள். எனக்கு மகிழ்ச்சி கூடிற்று என்று தான் சொல்ல வேண்டும். ஜேஜி பேசினான். நீ பேப்பர் வாங்கி போட சொன்னதால் இன்னொரு நன்மையும் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் பால் ஊற்றுற பொண்ணு பிஎஸ்சி படிச்சிருக்கு. தினமும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு தான் போகும். அதில் வந்த விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிச்சு வேலைக்கு சேர்ந்துடுச்சு. அவன் குரலில் மகிழ்ச்சி கொப்பளித்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஜேஜி பேசிக்கொண்டே இருந்தான். வெளியே மழை லேசாக பெய்ய தொடங்கிற்று. மழை துளி மண்ணில் விழுந்தது. மண் வாசனை கிளம்பி மனதெங்கும் பரவிற்று. மழை என்ன வேதம் பார்த்தா பெய்கிறது? எல்லா இடத்திலும் தானே பெய்கிறது. ஜேஜி மலை மேகம் போல, தன் மகனைப் போல பிறரையும் பார்க்கும் மலை மேகம் என்றான்.